லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2 வீடியோ. அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குமாரபாளையம் வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் இருக்கோம். பொண்ணளிப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசிவிட்டு இப்போ நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அப்படியே லஞ்சு சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு இங்கே பக்கத்தில் ஸ்டே புக் பண்ணியிருந்தார். அங்கே தான் போய் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஈவினிங் ஒரு டீயை போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கி இந்த ஸ்டேக்கு ஆப்போசிட்டில் தட்டோட செட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த கடைக்கு வந்திருந்தோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இப்போ வந்தாச்சு, ரூமில் ரெடியாக போகிறோம். இப்போ போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண கிளம்பிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. எல்லாம் கிளம்பி இங்கேருந்து அப்படியே ஜஸ்ட் பை வாக்லேயே ரீச் ஆகிட்டோம். ஏன்னா மண்டபம் பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து ரிசப்ஷன், மார்னிங் தான் மேரேஜ். இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம ஈரோடு ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ கீழே கொஞ்சம் சாப்பாடு போகிறதுக்கு ஆள் இல்லை, நம்மளாம் கூப்பிட்ருந்தாங்க. சரின்ட்டு பந்தி பெருமாறலான்னு மொத்தமாக கிளம்பி கீழே வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ காலையில் ஒரு 4 மணி இருக்கும். நாங்கள் கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு மணி 6:30 ஆயிடுச்சு. வெளிச்சமே வந்துருச்சு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜ், எம்ஜிஎன் பேலஸ். இப்போ மண்டபத்தை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கோம். சென்னை மாதிரி சிட்டி பரபரப்பாக இல்லை, டிராஃபிக்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நிம்மதியாக தான் இருந்தது. முக்கியமாக ரொம்ப அமைதியாக இருந்ததுன்னு சொல்லலாம். இங்கேருந்து மேட்டூர் கூட ரொம்ப பக்கம்தான். மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இப்போ நியர்பை இங்கே ஒரு பவானியாரோட கரையில் தான் மண்டபம் இருந்தது. ஆறு நல்லா க்ளீனாக தான் இருந்தது. ஆனால் ஆற்றங்கரை தான் கொஞ்சம் குப்பையாக இருந்தது. பட் ஆனால் இந்த மாதிரி ஆறுலாம் சென்னையில் பார்க்க முடியாது. தான் கொஞ்சம் நேரம் ஆறுலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இது மண்டபத்து மேலேருந்தும் வியூ சூப்பராக இருந்தது. ஃபங்க்ஷன் முடித்து இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. நமக்கு ட்ரெயின் வந்து ஈவினிங் 3 மணிக்கு தான். அதனால் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். காலையில் பொங்கலை திண்டி எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பக்கத்தில் கடையில் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கியாச்சு. ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி தான் கிளம்புறோம். இங்கேருந்து ஸ்டேஷன் வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வரும். பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தோம். உட்கார கூட இடம் இல்லை, நின்றுக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து பஸ்ஸில் வந்து சீட்டு கிடச்சிச்சு. நேரம் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன். இது ஒரு பழைய பாலறிஞ்ச தேட்டர்கிட்ட பஸ் வந்து நின்றுது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. இப்போ மணி ஒரு 2 இருக்கும். ஸ்டேஷனுக்குள்ளே வந்து எல்லாம் அசம்பிள் ஆகிடுச்சு. நம்ம ட்ரெயின் வந்து இன்னும் வரல, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டேஷன்லேயே யூனோ கார்டு போட்டு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம பசங்கள்லாம். சுற்றி இருக்கவங்களாம் ஏதோ சீட்டு தான் விளையாடுறாங்கன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இது யூனோ கார்டு தான், சீட்டு கிடையாது.
இப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போதே நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். ட்ரெயின் இப்போ ஈரோட்லேருந்து கிளம்பிருச்சு. இந்த பிரிட்ஜுக்கு மேலே ட்ரெயின் போகிறது வந்து ரொம்ப ஒரு அருமையான காட்சியாக இருந்தது. ரயில்வே ஸ்டேஷனில் விளையாட ஆரம்பித்த அந்த யூனோ கார்டை நாங்கள் கிட்டத்தட்ட சென்னை வர வரைக்கும் உட்காந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். எல்லாருக்கும் ரொம்ப பசியாக இருந்த நேரத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் ஆம்பூரில் ஏறினார். அந்த ஒட்டுமொத்த பேருக்கும் பிரியாணியை பார்சல் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டார். அங்கே வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருக்கார்ல, அவர் தான் நமக்கு பிரியாணி எடுத்துகிட்டு வந்தார். செம்ம பசியில் இருந்தோம் எல்லோரும். இப்போ ஃபுல்லாக பிரியாணியை சாப்பிட்டுட்டு லைட்டாக அப்படியே தூக்கம் சொருக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் சென்னையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம இறங்க போகிறோங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ சுத்தமாக நடக்க முடியலங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸ்டேஷன்லேருந்து வீடு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். இதோட இந்த வீடியோ சீரீஸ் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.